வணக்கம் தமிழ் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா உடையார்பாளையம், அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். உடையார்பாளையத்தில் இருக்கிற கோயில். வணக்கம் தமிழ் மக்களே. இந்த உடையார்பாளையத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்தோம். இங்கே வந்து இன்னும் வந்து இது வந்து இந்த கோயில் வந்து ராஜர் வம்சத்தை சேர்ந்தவங்க, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கான். உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அவர் தான் மன்னர் வகையை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்போம், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. இது எந்த ஆண்டில் கட்டப்பட்டதுங்க? 14ஆம் நூற்றாண்டு கோயில். 14ஆம் நூற்றாண்டு கோயில். இப்போ நீங்கள் எத்தனாவது தலைமுறையாக இருக்கீங்க இது கட்டினவர்? 27வது தலைமுறை. உங்களுக்கு அரண்மனைலாம் இருக்குங்களா? அரண்மனைலாம் இருக்குங்க. இப்போ பின்னால் இருக்குல்ல இந்த போட்டு, இது எதால் செய்யப்பட்டதுங்க? மரம். மரத்துக்கு மேலே ஏதோ பித்தளை தகடால் அடிச்சிருக்கு. சரி சரிங்க. இது எந்த ஏரியாவில் இருக்குங்க இப்போ கோயில்? இந்த கோயில் உடையார்பாளையம் தாலுக்கா, மாவட்டம் அரியலூர் மாவட்டம். சரி சரிங்க. இந்த கோயிலுடைய விசேஷம் எந்த நாளில் வருதுங்க? கும்பாபிஷேகம்லாம் கொண்டாடுவீங்களா? இல்லை, வருஷம் வருஷம் எப்போ கொண்டாடுவீங்க அப்படின்றது? மேக்சிமம் மார்கழியில் இது பண்ணுவாங்க. 26ஆம் தேதி வந்து அதாவது சித்திரை 27, சித்திரை 13. ஏன்னா இன்னைக்கு சித்திரை 1 இல்லைங்களா, அதனால தான் கேட்குறேன். நீங்கள் 27ங்களா, அதை சித்திரை 13. சரி சரிங்க. இங்கே நிறைய படம் ஷூட்டிங்லாம் வந்து எடுக்கிறாங்களாங்க? இப்போ எடுக்க விடுறது இல்லை. எத்தனை படம் எடுத்திருப்பாங்க தோராயமா இங்கே வந்து? ஏதாவது இப்போ எடுத்த படங்கள் பேர் ஏதாவது 1 2 தெரியுங்களாயா? சத்ரபதி. சத்ரபதி. சரி சரிங்க. சரிங்க, நன்றிங்க. இது மரத்தால் செஞ்சுருக்காங்க. மரத்தால் செஞ்சு மேலே வந்து செப்பு தகடால் அடிச்சிருக்காங்களாம். பார்த்துக்கங்க. இங்கே வந்து காஞ்சனா படமும் இங்கே தான் எடுத்திருக்காங்களாம். அரண்மனை 2 படமும் இங்கே தான் எடுத்திருக்காங்களாம். பார்த்துக்குங்க. இது வந்து அட்டையிலே செஞ்சுருக்க லிங்கமாக. கருவறையில் இருந்து நேராக பார்த்தாக்க இந்த தெப்பக்குளமும் இங்கே இருக்குங்க. அது இந்த கோயிலில் தான். இங்கே இந்த கோயிலோட சிறப்பு ஒன்று. கருவறைக்கும் நேர்லேயே இருக்குது இந்த தெப்பக்குளம். இங்கே நல்ல பெரிய குளமாக தான் இருக்குது. அது கேட்டு மூடி இருக்கிறாங்க. அந்த நான் வெளியில் போய் காமிக்கிறேன். இல்லை, வெளியில் பாருங்க, ஏதோ ரவுண்டாக இருக்க. என்னென்னு கேட்டுட்டு சொல்கிறேன். இல்லைங்களா, தெப்பக்குளம் பெரிய குளம். இது வந்து பாதி வந்து அந்த கோயிலுக்கு அந்தாண்டு இருக்கு. கோயில் இதான் உள்புறம். இந்த கோயிலையும் பராமரிப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்குதுலாம். இந்த கோயிலில் வந்து நிறையா நாடகங்கள்லாம் எடுத்துருக்காங்களாம், படங்களும் எடுத்துருக்குறாங்களாம். சிம்பு படம், சிலம்பரசன், அப்புறம் அதான் அரண்மனை 2, சத்ரபதி,
போன்ற படங்களை இங்கே நிறைய எடுத்துருக்காங்களாம். முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி பெரிய மண்டபம் இருக்குது. தாண்டி தான் அந்தாண்ட போனோம். இப்போ குளம் இது ஃபுல்லாக எடுக்கணும்னு பார்த்தாலும் முடியலைங்க, அவ்வளோ பெரிய குளமாக இருக்குது. இது குளம் இல்லை, ஏரி மாதிரி இருக்குது.